மைக் படத்தை போட்டு தன் படம் ஓடுறதுக்காக. இல்ல சார், அது மைக் படம் போட்டது வந்து அரசியலுக்கு வரப்போற மைக்குங்கிறது அரசியல அதெல்லாம் இல்ல, பிச்சை எடுக்கிறதுக்கு. உலக தமிழகத்துல சீமான்ட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு பண்ணது. நீங்க யார் தம்பி அது இல்லைன்னு சொல்லதுக்கு? நீ யார் தம்பி அது இல்லைன்னு சொல்லதுக்கு? நீ யாரு இல்லைன்னு சொல்லதுக்கு நீ கேட்கிறேன். கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? எம்ஜிஆருங்க இந்த கம்பேரிசனே தேவையில்லை. ஏன்னா எம்ஜிஆர் 50% பலம் கொண்ட ஒரு கட்சிக்குள்ள இருந்து வந்தார். ஜாதி இல்ல, மதம் இல்ல, அது இல்ல, புண்ணாக்கு இல்லங்கிறதெல்லாம் பேசுறவங்கலாம். ரஜினியும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லைங்கிறதுல எல்லாருமே ஒத்து போவாங்க, அவங்க தவேக்காவை தவிர. ஆனா தவேக்கா தரவர்கள் ஒத்து போலாட்டால் தற்குறிகள் என்று அர்த்தம். திமுக அரசியல் எதிரி. ஏன் திமுக அவருக்கு அரசியல் எதிரி ஆகணும்? உதயநிதி மேலோட வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, உச்சரிப்பு. கோயம்புத்தூர்ல விஜய் மோடியை காத்து கடந்து பார்த்த விஜயை வெத்து வேட்டு செல்லாத நோட்டு செல்வாக்கற்றவர்னு முத நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த எண்களுக்கு என்ன பதில்? வார்த்தையவே விஜயகாந்த் அவர்கள் தான் சொன்னதா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதை முன்னெடுத்துட்டு போனாரு. நான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு லட்சியம் உள்ளவன். மதுரை மாநாடு எடுத்து பாருங்க, அதை வச்சுனா எடுத்து பாருங்க. பெரிய பிராண்டிங் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து பாருங்க. உங்க மதுரை மாநாட்டை எடுத்து பாருங்க. கடைசி வர விஜயகாந்த் கூட்டத்தை அப்படியே நின்று கேட்டான். அவன் தலைவன், அவன் என்ன சொல்ல வாராங்கிறத கேட்டான். ஒரு 100 ஓட்டு விழுதுன்னா ஜாதி அடிப்படையில மட்டுமே இவர் என் ஜாதி, இந்த கட்சி என் ஜாதி, அப்படி நான் சொல்லவே இல்லை. கலைஞ்சு போனாலும் அவங்க யார் வெளியில நின்றுட்டு இருந்தீங்க தானே, அந்த முன்னாடி முன்வரிசையில முன்பக்கம் இருந்தீங்க. அந்த கூட்டம் அவர் பேசும்போது அவர் கூட்டம் இருக்க கூட்டம் கலைஞ்சு போயிட்டு சார். ரஜினி ரசிகன் சொன்னவரு எம்ஜிஆர் ரசிகன் சொன்னது பிச்சையா இல்லையா? பொழப்பா இல்லையா சொல்லுப்பா. எப்பா ரஜினி ரசிகன் சொல்லிட்டு எம்ஜிஆர் ரசிகன் பொழப்பா இல்லையா? வாக்காளர்களுக்கு வணக்கம். இது ஓட்டர்ஸ் ஐடி தமிழ்நாடு. நாம இப்ப சந்திக்க இருக்கிற ஆளுமை அரசியல் விளையாட்டுல வெறும் வர்ணனை மட்டும் செய்யக்கூடியவர் இல்ல, காய் நகர்த்தல்களிலும் ஈடுபடக்கூடியவர். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் தம்பி. டிவிகே தனது 2வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலில் முதல் சந்திப்பு. அதனால பேசிக் கொஸ்டினுக்கு ஒன்று போயிடுறேன். அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு டிவிகே சொல்லிக்கிறாங்க. அதில் நானும் உடன்படலை. எம்ஜிஆர் 15 ஆண்டுகள் டிஎம்கேல இருந்து திமுக தலைவர் கலைஞரை எதிர்த்து போட்டிட்டு வெளியே ஒரு கட்சி ஆரம்பித்தவர். அதனால் அவர் எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கணும், நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக அவர் ரஜினியும் இல்லை. அவருடைய படங்களில் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான சைகைகளை காமிச்சிட்டு அரசியலுக்கு வரங்கிற அறிவிப்பை வெளியிட்டுட்டு, ஆனால் அவர் கட்சி தொடங்கலை. ஆனால் இவர் அதேமாரி சைகைகளை எல்லாம் காமிச்சார். அவருடைய படங்களில் அரசியல் வரப்போகிறேன்னு அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நின்னார். ஆனால் அரசியல் கட்சி தொடங்கி இப்போ 2வது மாநில மாநாடு வந்துட்டார். ஸோ அவர் எம்ஜிஆரும் இல்லை, ரஜினியும் இல்லைங்கிற கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா? இல்லை, எம்ஜிஆருங்க இந்த கம்பேரிசனே தேவையில்லை. ஏன்னா எம்ஜிஆர் 50% பலம் கொண்ட ஒரு கட்சிக்குள்ளே இருந்து வந்தார். எம்ஜிஆருங்கிறவர் சினிமா கவர்ச்சியில் வாக்கெடுக்கலை. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் 57ல் அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், இதுதான் ஆர்டர். 62ல் அந்த கட்சி களத்துக்குள்ளே வரும்போது அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர். அந்த கட்டத்துக்கு எம்ஜிஆர் உயர்ந்துட்டார். அண்ணாவோட முதல் வெற்றியிலேயே எம்ஜிஆரோட பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது. அதில் கலைஞரோட பங்களிப்பு முதல்ல அதிகம். 62ல் எம்ஜிஆர் ஏறாரு, கலைஞர் 3வது போறார். அதற்கு பிறகு அண்ணா கிட்டேயே பவர் பாலிடிக்ஸ் பண்ணி காமராஜின் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லி எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி கட்சிக்குள்ள நிமிர்ந்து நிற்கிறாரு. 67ல் குண்டடிப்படுது. அப்போ அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இல்லை அந்த இடத்துக்குள்ள. கலைஞர் 3வது தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன், 3வது. ஆனால் 62ல் ஜெயிக்கும் போதே கலைஞருக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அண்ணா தோக்கும் போது கலைஞர்
ஜெயிக்கும்போது. நம்ம தரவுகளோட உண்மையின் அடிப்படையில தான் எல்லாத்தையும் சொல்லுவோம். மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தானோ, வாச்சான் போச்சானோ இதை நான் பேசிட்டு போக மாட்டேன். 69ல கலைஞர் முதல்வராவதுக்கு ஆதித்தனாரும், மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முக்கிய காரணங்கள். பொருளாளர்ங்கிற பதவிய தான் முதல்வராவதற்கு உதவிய எம்ஜிஆருக்கு பொருளாளர் என்ற பதவிய குடுக்குறாரு. அப்ப திமுக, கலைஞர், நெடுஞ்செழியன், நாவலர், புரட்சித் தலைவர். ஆனா, நாவலர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு. நாவலர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுங்கிறத இவரு கஸ்தூரி பிள்ளை மகன் ராஜாராமுக்கு பிரதர் காந்தராஜே மறுக்க மாட்டார். அப்ப யாரு அங்க பெரிய ஆட்கள்? கலைஞரும் இவரு அ மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் தான். ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 அவர் சீஃப் மினிஸ்டர்ங்கனால தான் நம்பர் 1. ஈக்குவல் தான். அந்த 50% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில எம்ஜிஆர் உடைச்சிட்டு வந்து 30.3% வாக்கு எடுக்கிறாரு. கலைஞர் 24.8% வாக்கு எடுக்காரு. அங்கேயும் ஜாதி பிரச்சனைகள் இருந்தது. சென்னையில 14 சீட்டுக்கு 13 சீட்டு முத்தமிழறிஞர் கலைஞரோட திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. ஆர்கே நகர் மட்டும் ஐசரி கணேஷ் அவங்களோட ஃபாதர். அவரு திரைப்படத்துல ஒரு கலைஞராகவும் எம்ஜிஆர் படங்களோட இருந்தார். அவர் வெற்றி பெற்றார். தஞ்சை மண்டலத்துல திமுக கழகம் தான் பெரிய இயக்கம். அங்குள்ள கள்ளர், அகமுடையார் போன்ற சமூகங்கள்ல திராவிட இயக்க சமூகத்துல கொள்கை ரீதியா பேரறிஞர் அண்ணா தலைமையை ஏற்றவங்க, பெரியார் தலைமையை ஏற்றவங்க, காமராஜருக்கும் சப்ஸ்டான்ஷியலா இருந்தாங்க, நான் மறுக்க வரல. அவர்கள் வந்து அப்படியே எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளல. கள்ளர்களும் அகமுடையார்களும் அவங்க வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கள்ளர்களும் அகமுடையார்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் தஞ்சை மண்டலத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவோட பெரிய இயக்கமாட்டு தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு. அதே வேளையில தென் மாவட்டங்கள்ல பிரமலை கள்ளரும் மறவர்களும் முழுக்க எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்க. அதற்கு காரணம் கலைஞருக்கு ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியும் காரணம். எம்ஜிஆர் வெளியேறினதும் கலைஞர் ஒரு தவறான வியூகத்தை பண்ணார். 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த வளர்கட்சியா தான் திராவிட முன்னேற்றக் கழகம் போயிட்டே இருந்தது. 50% வாக்கு ஆன்டி காமராஜ் வாக்கா எடுத்த வாக்கு. காமராஜருக்கு எதிரா எடுத்த வாக்கு. ஆன்டி காமராஜ் பண்ணி எடுத்த வாக்கு. அந்த வாக்கு ஆன்டி காமராஜ் வாக்கு என்பதை புரியாம கலைஞர் அவர்கள் மிக தவறான ஒரு வியூகத்தை பண்ணினார். காந்தராஜ் போன்றவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள், மோசடித்தனம் பண்ணுகிறார்கள், அறிவு நாணயமற்று செயல்படுகிறார்கள். காந்தராஜ் ஒரு நியாயமானவர் என்றால் எம்ஜிஆர் வெளியேறியதும் கலைஞர் பதறிப்பை நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வர வேண்டும் என்று கூறினார் என்பதை கூற வேண்டும். அதை மறைப்பது அவரது அறிவு நாணயமற்ற செயல். காந்தராஜ்களின் அறிவு நாணயமற்ற செயல். ஒரு காந்தராஜ் அல்ல, காந்தராஜ் கள்ளைத்தான் நான் சொல்கிறேன், ஒரு காந்தராஜை சொல்லவில்லை. அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் கேட்டார், நாம் 1967 இதற்காகவா அண்ணாவும் நானும் காமராஜரை தோற்கடித்தோம்? நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வர வேண்டும் என்று கூறும் கருணாநிதி, என்னை அந்நியன் என்று கூறுவதற்காக கூறும் கருணாநிதி திராவிட இயக்கம் என்று சொல்வதற்கே அருகதையற்றவர். இதற்காகவா அண்ணாவும் நானும் காமராஜரை தோற்கடித்தோம் என்று பேசினார். இதைவிட பெரிய விஷயங்கள் வந்து கேஏகே அவர்கள் வந்து திண்டுக்கல் பிரச்சாரத்தில் பேசியது. தினமலர் ஆர்ச்சிவ்ல போய் பார்த்தா இன்னைக்கு நாம் பார்க்கலாம். அவர் பேசியது அந்த எம்ஜிஆருக்கு ஆதரவான அந்த பிரச்சாரத்தை பண்ணும்போது அவர் கேட்ட கேள்விகள்: சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜர், பேயன் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜர், நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஸ்லோ பாய்சன் மூலமாக கொண்டார் காமராஜர், அந்த காமராஜருக்கா உங்கள் ஓட்டு என்று கேஏகே முதலில் கேட்பார். கூட்டம் இல்லை இல்லை என்று கூறும். அடுத்தபடியாக மீண்டும் ஆரம்பிப்பார். சல்லி குருசாமி தேவரை கொன்ற, பேயன் முனியாண்டி தேவரை கொன்ற, நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை ஸ்லோ பாய்சனில் கொன்ற காமராஜர் தான் வராவிட்டாலும் வர வேண்டும் என்று கூறுகிறார் இந்த கருணாநிதி. தான் வராவிட்டாலும் ஐயா முத்துராமலிங்க தேவரை ஸ்லோ பாய்சனில் கொன்ற காமராஜ் வர வேண்டும் என்று கூறுகிறார் கருணாநிதி. இந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்பார். இதுதான் திண்டுக்கல் பிரச்சாரத்தில் மிசா இருந்தது. இன்னைக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, அது இல்லை, புண்ணாக்கு இல்லைங்கிறதெல்லாம் பேசுகிறவங்கலாம் புரட்டு, நல்லவனுக்கு நல்ல சாவு வரும், பொய்யும் புரட்டும் சொன்னவனுக்கு நல்ல சாவு வரலன்னு நான் சொன்னதை ஐ ஸ்டாண்ட் பை மேட்ஸ். எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. துரைக்கருணா சொன்னார், நான் என் மனசில் பட்டதான் சொன்னேன். பட் இந்த அரசியல் அங்கே நடந்தது. இந்த அரசியல் கலைஞர் பண்ண தவறான அரசியலின் விளைவு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நம்ம ஓட்டெல்லாம் காமராஜுக்கு எதிராக இந்திரா காந்தி ஆதரவுக்கு பெற்ற வாக்குகள். அப்போ எம்ஜிஆரை திராவிட இயக்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு ஏஜெண்டா, எம்ஜிஆரை காமராஜருக்கு ஏஜெண்டா எம்ஜிஆர் வந்திருக்காருங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். அதை சொல்லியிருந்தா கலைஞர் 30% வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. எம்ஜிஆர் வந்து 25% வாக்கெடுத்து எதிர்க்கட்சி தலைவராக வந்திருப்பாரு.
எம்ஜிஆரின் வெற்றி என்பது சினிமா நடிகரின் வெற்றி அல்ல. கலைஞர் பதற்றத்தில் தவறான வியூகம் செய்ததால் கிடைத்த வெற்றி. அதுவும் திமுகவின் பிளவுதான். அந்த பிளவு என்பதற்கு நான் கூறக்கூடிய காரணம், கிள்ளியூரில் திமுகவே கிடையாது. காங்கிரசும் சுதந்திரா கட்சியும் தான் உண்டு. அங்க எம்ஜிஆருக்கு டெபாசிட் போனது. தளி, ஓசூர் போன்ற பகுதிகளில் எம்ஜிஆர் மிக மோசமான வாக்கெடுத்தார். அதில் ஒன்றில் டெபாசிட் போனது. எம்ஜிஆர் வாக்கு என்பது திமுகவின் பிளவுகள். அது திமுகவுல ஒரு சரிபாதி பிளவு பண்ணி தான் அவர் வெளிய போய் பிளவு அவர் அது நின்னாரு. இங்க பாகப்பிரிவினை. விஜய் கம்பேர் பண்ணா அவரு புதிதா அரசியல் சினிமாவுலேருந்து நேரடியா அரசியலுக்கு வர்றாரு அவ்வளவுதான். அதுதான் 0% இருந்து வராரு. தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% வாரிறார். 26ல அவருக்கு ஒண்ணு வாக்கு வலிமை கிடைக்கும். அதை நான் மறுக்கல. க்ரௌட் கூலிங் கெப்பாசிட்டி கொண்ட எல்லாருக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு. விஜயகாந்த் அதை காட்டியிருக்கிறார், கமலஹாசன் காட்டியிருக்கிறாரு, விஜயும் காட்டுவார். அடுத்ததான் என்னோட அந்த கேள்விதான். ஒரு ரஜினியும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லைங்கிறதுல எல்லாருமே ஒத்து போவாங்க. அவங்க தாவேக்காவை தவிர. ஆனா அவர் தாவேக்கா தலைவர்கள் ஒத்து போலாட்டால் தற்குறிகள் என்று அர்த்தம். இந்த தற்குறித்தனம் அது. மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு மாய்மால இல்ல, அது வார்த்தை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் இல்ல. அடுத்த கண்டிப்பா நான் மறுக்க வரல. கண்டிப்பா மறுக்கல. மக்கள் ஏமாளிகள் அல்ல. ம். எம்ஜிஆரே ஜாதி அரசியல் பண்ணி தான் வந்தாரு. ம். ஐயா தாளிங்க நாடார் சொல்வார், நல்லவனுக்கு நல்ல சாவு வரும்னு சொல்வார் மேடைகள்ல. பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி சொன்னவனுக்கெல்லாம் என்ன சாவு வந்ததுங்கிறத தமிழ் மக்கள் பார்க்கட்டும். துரை கருணாவை நான் சொல்றேன். நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல. மோசமான இதை சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண எவனுக்குமே நல்ல சாவு வரலங்கிறத ஆதாரத்தோட துரை கருணா பின்னாடி நான் இது பண்ண சொல்லேன். ஜாதி அரசியல் இல்லை, புண்ணாக்கு அரசியல் இல்லை, தெருப்புழுதி அரசியல் இல்லைன்னு இந்த இந்தியா டுடே மணி பலரும் இங்க பேசிட்டு தெரியக்கூடாது. சவுக்கு சங்கர், ரங்கராஜ் பாண்டே, ஜேபிசி சிர்ராம் நண்பர்கள், சகோதரர்கள். ஜாதி அரசியல் இருந்தது. நல்லவனுக்கு நல்ல சாவு வரும்னு எங்க ஐயா தாளிங்க நாடார் சொன்னது நடந்ததுங்கிறத நான் உணர்வுபூர்வமா சொல்றேன். அதுல எனக்கு யாரு என்னென்னலாம் அதுல ஒன்றும் மேட்ரு கிடையாது. நான் சொன்னது கரெக்டா, இந்த மாதிரி நடந்ததா, இதுக்கு இப்படி நடந்ததாங்கிறத நான் விளக்க தயாரா இருக்கிறேன். அடுத்தபடியா விஜய் அவர்கள் சரத்குமாரோ, சிவாஜி அவர்களோ, பாக்கியராஜ் அவர்களோ, ராஜேந்திரன் அவர்களோ கிடையாது. இவர் அவருக்கும் சற்று மேலே அப்படின்னு சொல்லலாமா? இதுல பாக்கியராஜ் கிடையாது, ராஜேந்தர் கிடையாது, சரத்குமார் கிடையாது. ஆனா கமலஹாசன் விஜயகாந்தோட கமலஹாசன். மேல். ம். ஆனா விஜயகாந்த் தான் 8.3% வாக்கெடுத்தாரு. சினிமாவை கம்பேர் பண்ணா Yes. கமல் மேல, விஜயகாந்த் கீழே. ஆனா அரசியலை கம்பேர் பண்ணா விஜயகாந்த் அவர்கள் தான் மேல. கமல் மார்க்கெட் கஜேந்திரா காலகட்டத்துல தான் வந்தாரு. ஆ, இவர் இன்னைக்கும் மார்க்கெட் இருக்குது. அதுதான். இன்னைக்கும் கல்கி படம் பெரிய இது, தக்லைஃப் ஓப்பனிங் நல்லா இருந்தது. அடுத்தால படங்கள் இருக்குது. ரஜினி கமலும் இவர் சேர்ந்து நடக்கக்கூடிய படம் இந்தியாவிலே பெரிய படமா வரும். ம், இந்தியாவிலே பெரிய படமா வரும். ஆ. லோகேஷ் கனகராஜ் வேற இருந்தாருன்னா கேட்கவே வேண்டாம். அதுதான். ஸோ அப்போ கமலஹாசன் மார்க்கெட் வேல்யூவில் விஜயகாந்தோட மேல் தான். ம். ஆனால் வாக்கு வலிமையில கமலஹாசன் 3.7 தான் எடுத்தாரு, விஜயகாந்த் 8.3 தான் எடுத்தாரு. ஸோ அப்பவே படம் மார்க்கெட் வேல்யூக்கும் வாக்கு வலிமைக்கும் அஹ், தொடர்பு இல்லை. பட் நீங்க கேட்க வந்த கேள்வியை, நீங்க ரொம்ப ஆய்வு பண்ணி கேட்ட கேள்வியை நான் மதிக்கிறேன். உங்க கேள்வியில எனக்கு உடன்பாடு இருக்குது. ஆனா அண்ணன் சிவாஜி 10 லட்சம் பேரை திரட்டினார் சென்னையில. எல்லாரும் தட்டி பாருங்கப்பா, இந்தியா டுடே என்டர் த ஹீரோ தட்டி பாருங்க, சிவாஜி கான்ஃபரன்ஸ் தட்டி பாருங்க, 10 லட்சம் பேரை சென்னை வீதிகள் எல்லாம் அண்ணன் சிவாஜியோட ரசிகர்கள் கூட்டம் தான். ஆனா அவரால் 2% வாக்கு கூட எடுக்க முடியல. அப்போ நீங்க அரசியலுக்கு வந்தது மூப்பனார் அரசியல, நீங்க நிலைப்பாடு எடுத்தது மூப்பனார் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும். காமராஜ் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ் மேல வரணும்னு சொன்ன நீங்க, மூப்பனார் முதல்வர் ஆயிடுவாருன்னு நீங்க ஜானகி அம்மையாருக்கு பின்னாடி போய் என் அண்ணியை முதுகில் குத்தினார்கள்னு நீங்க பேசுனீங்கன்னா யார் ஏத்துக்குவா? அப்போ கொள்கை இல்ல. அதே மாதிரி சரத்குமார், நான் சொன்னேன் சரத்குமார்ட்ட எலெக்ஷன் நெருக்கத்துல கட்சி ஆரம்பிக்கலாம் விஜயகாந்த் மாதிரி. அவர் நான் அதுவரை காத்திருந்தேன்னா விஜயகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு, அது எப்படி நான் அலோவ் பண்ண முடியும்னு கேட்டார். ம். விஜயகாந்துக்கு ஆளா என்கிட்ட பேசுறீங்களான்னு கேட்டார். அப்போ நான் அதனால தான் தம்பி லட்சுமணன்ட்ட குமுத ரிப்போர்ட்டரில் கடலால் எப்போ ஓயும், எப்போ நீச்சல் அடிக்க முடியும், உடனே கட்சி அமைக்கக்கூடிய வேலையை பாருங்க ரவீந்திரன் சொன்னார் சரத்குமார்ன்ட்டு. ரவீந்திரன் அதுக்கு இப்போ கட்சி ஆரம்பிக்க கூடாதுங்கிற சொன்னாருங்கிறதையும் நான் பாக்ஸ் நியூஸ் ஆட்டை அன்னைக்கே பதிவு பண்ணி வச்சேன். ரவீந்திரனுக்கு கருத்து தோக்கல்ல, சரத்குமார் விஜயகாந்துக்கு எதிராக உள்ள நெகட்டிவ்ல தோக்குறாருன்னு சொன்னேன். இப்பவும் உதயநிதி ஸ்டாலின் மீது உள்ள நெகட்டிவ்லையும் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொள்கைகளை சொல்ல முடியாம திமுக அரசியல் எதிரி. ஏன் திமுக இவருக்கு அரசியல் எதிரி ஆகணும்? உதயநிதி மேல உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, பொச்சரிப்பு, மூப்பனார் மேல் உள்ள பொறாமை, பொச்சரிப்பு ஐயா அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு, விஜயகாந்த் மேல் உள்ள பொறாமை, பொச்சரிப்பு சரத்குமாருக்கு. அப்போ இன்னைக்கு விஜயோட பாதையும் பார்வையும் கொள்கைகளும் சிவாஜி சரத்குமார் மாதிரி தான் இருக்கு.
இல்ல இப்ப நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினோட மேல இருக்கிற வெறுப்பின் காரணமா பண்ணாருன்னு ரொம்ப அவர் இத குறுக்குறீங்களோ? அவரோட ரசிகர் பலத்த பார்த்துட்டு நம்மளால வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு முடியுங்கிற நம்பிக்கையில அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதா வச்சுக்க கூடாதா? ஏங்க அவருக்கு ரசிகர் பலத்த பார்த்து தான் ஜெயலலிதாவுக்கு எதிரா மோடிய போய் பார்த்தாரு. ம். ஜெயலலிதா அம்மையார் வந்து 6% ஓட்டு உயர்ந்தாங்க. 39 சீட்டுக்கு 37 சீட்டு வெற்றி பெற்றாங்க. வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய மொத நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையார் தான். கோயம்புத்தூர்ல மோடிய காத்து கிடந்து பார்த்த விஜயை வெத்து வேட்டு செல்லாத நோட்டு செல்வாக்கற்றவர்ன்னு மொத நியமித்து நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் தான். அனில் மாதி உதவுனரா சொன்னாரு. ஓகே. அனில் மாதி உதவினாரு. அதை ஜெயலலிதா அம்மையாரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தலைவா படத்தை அடி அடின்னு அடித்து நொறுக்கினார். அதை இவரால எதிர்த்து நிற்க முடியவில்லை. பிழைப்புக்காக ஜெயலலிதா அம்மையாரிடம் 7 கட்ட 8 கட்ட அடியாளிடம் போய் கெஞ்சினார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. கோபத்தில் அவர் மோடியை போய் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போய் பார்த்தார். என்ன நடந்து விட்டது? நான் இதை விஜய்க்கு மட்டுமே நான் சொல்லவில்லை. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் 2004ல பாபா படப்பெட்டிய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ராமதாஸ எதிர்த்தாரு. மக்களுக்கு பாபா படப்பெட்டிய தூக்கிட்டு போனதா ஒரு இஷ்யூ. அதுக்கு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அ ப க கிரிமினல் கேஸ் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவ்வளவுதான். அது மக்கள் பிரச்சனையா அது? என்ன ஆச்சு? அனைத்து தொகுதிகளிலும் டாக்டர் ராமதாஸ் வெற்றி பெற்றார். அதே டாக்டர் ராமதாஸை 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக, அ பாமக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ ஊடகங்கள் அ வாக்கு பலத்தில் பெரிய கூட்டணி, நியூமெரிக்கலி ஸ்ட்ராங் அலையன்ஸ் என்று ஊடகங்கள் இவர்கள் பெயரை சொல்ல வேண்டுமென்றால் தினமணி அ ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் டிசி பகவான் சிங் போன்றவர்களெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பேசுவதற்காக அ அ நியூமெரிக்கலி ஸ்ட்ராங் என்ற அலையன்ஸ் என்று அந்த அலையன்ஸை கூறினார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு டீமோட சென்று அந்த பெரிய அலையன்ஸ்ல ராமதாஸ தோற்கடிப்போம்னு முடிவு பண்ணோம். பத்திரிகைகளில் ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி பேட்டி அளித்தேன். பத்திரிகைகளிலே தெள்ளத் தெளிவாக ஜூனியர் விகடன் நிருபர் என்னோட பேட்டியை போட்டார். அவர் போட்ட அந்த பேட்டியின் சாராம்சம் பாமகவை முதலியார், செங்குந்தர், உடையார், அகமுடையார், கள்ளர், யாதவர், முஸ்லிம், கொங்கு வேளாளர், அ உடையார் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை திரட்டி எம்பிசி அ பாமகவை எம்பிசி மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாமகவை தோற்கடிக்கப் போகிறார். தமிழக பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பின் அமைப்பாளர் ரவீந்திரன் துரைசாமின்னு என் படத்த போட்டு, என் பேட்டிய போட்டு பெரிய அளவுக்கு ஊடகங்கள் அத வெளிப்படுத்தின. நான் என்னோட இதுன்னு சொல்லல. இந்த சமூகங்கள பார்த்தோம். கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு இவங்கள போய் பார்த்தோம். அதுல அன்பாளன் யாதவோட பணி மிக பெருசானது. கிருஷ்ணகாந்தன் யாதவோட பங்களிப்பு பெருசானது. வரலாற்றுல ரவீந்திரன் துரைசாமி செய்த சரித்திர சாதனை நான் மட்டுமல்ல, நான் முகம். இவ்வளவு சமூக சங்கங்களும் இருக்காங்க. அ மூப்பனாருக்கு வேண்டிய ஒரு உடையார் சங்கத்தை சேர்ந்தவர் இருந்தாரு. அது மாரி இந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய வேளியர்ன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள், அவங்க எம்பிசி சகோதரர்கள். அதுல உள்ள ஒரு உடையார் எங்க அமைப்புல வந்திருந்தாரு. ஒரு கஞ்சம் ரெட்டி சகோதரர்லாம் ஒரு கான்ட்ராக்ட் கூட ரெட்டியார் எடுக்க முடியல. எல்லா கான்ட்ராக்டும் அவங்களா எடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு சூழல அவர் சொன்னாரு. அப்ப நாங்க இந்த டீமோட போய் எல்லா ஜாதி சங்கங்களையும் போய் கிராமத்துல உள்ள அந்த ஜாதி சங்க தலைவர்கள பார்த்தோம். அதுல எங்க கருத்தா வந்து ஒரு ஒரு கட்சி திராவிட கட்சி ஐயா! ஐயான்னு டாக்டர் ராமதாஸ் கால்ல கருணாநிதியும், ஜெயலலிதாவும், புரட்சித் தலைவியும், கலைஞரும் டாக்டர் ஐயா காலுல ஐயா! ஐயான்னு விழுந்து கிடந்தாங்க. ஒரு கட்சி பாமகவ கூட்டணி சேர்க்கும்போது, இன்னொரு கட்சி வன்னியர்களை வேட்பாளர்களா நிறுத்துறாங்க. அப்போ இது பிற ஜாதிகளின் பிரதிநிதித்துவத்த பாதிக்குது. அப்ப இந்த முறை நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க பாமகவ தோற்கடிங்க. ரெட்டலைக்கு வேணா ஓட்டு போட்டு போங்க. அது உங்க உரிமை. ஆனா பாமகவ நீங்க தோற்கடிச்சு காட்டுங்க. அப்பதான் உங்க சமுதாயம் இங்க அரசியல்ல எழ முடியும். அல்லது எல்லாருமே ராமதாஸ் கால்ல ஐயா! ஐயான்னு விழுந்து வன்னியர் சமூகம் தான் மிகப்பெரிய எழுச்சிய பெறுவாங்கன்னு சொன்னேன். இது நான் வந்து 98ல இதே வன்னியர் சமூகத்த காலி பண்ண நெனச்சு கலைஞர் அ முடிச்சு கட்ட நினைக்கும்போது, அந்த கட்சியின் துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமைக் குழு உறுப்பினராக, டாக்டர் ஐயாவின் நம்பிக்கைக்குரியவனாக நான் காப்பாத்தணும்ங்கிற அந்த உணர்வுல மனித நீதிக்கு மனித நீதின்னு களத்துக்குள்ள நான் செய்தேன். இயற்கை எனக்கு துணை நிக்கும். நான் அன்னைக்கு அந்த கட்சிய அழிவில இருந்து காப்பாத்துனேன். கலைஞர் வீழ்ச்சியில இருந்து காப்பாத்துனேன். இயற்கையும் கடவுளும் எனக்கு துணை நிப்பாரு. அதனால எனக்கு அநீதி எனக்கு நியாயம் வழங்காத டாக்டர் ஐயாவுக்கு அவரால தான் பாப்புலர் ஆனேன். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா உரிய நியாயத்த நான் செய்ததுக்குரிய நியாயத்த அவர் எனக்கு வழங்காததுக்கு நான் செய்து காட்டுவேன்னு துணிச்சலா வட தமிழகத்தில யாருமே அதற்கு முன் வராதபோது, அன்பாளன் யாதவ் முன் வந்தாரு. வந்தவாசிக்காரரு. கிருஷ்ணசாமிக்கு எதிரானவரு. மாநில காங்கிரஸ் தலைவருக்கு. அவர் தான் இதுல ஃபண்டிங் எல்லாம் அவர் பெரிய அளவுல பண்ணாரு. இன்னைக்கும் அதுக்கு நான் அ அ அன்பாளன் யாதவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல கிருஷ்ணகாந்தன் யாதவ். அவர் இன்னைக்கு ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோயில்ல வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்திட்டு இருக்காரு.
அவரோட பங்களிப்பும் பெருசு. இது இஷ்யூ பேஸ்டு. இந்த இஷ்யூவை மச்சி எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல பாமகவை அனைத்து தொகுதிகளிலும் தோற்கடிச்சு காட்டணும். அன்னைக்கு தான் எங்க அண்ணன்கிட்ட நாம சொன்னோம். நீங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவோம்னே 6 தொகுதியில மட்டும் பாமகவை ஏத்துக்கிட்டு நாம திமுகவை ஆதரிச்சிருவோம், காங்கிரஸ் ஆதரிச்சிருவோம், மதிமுகவை ஆதரிச்சிருவோம், சிபிஎம் ஆதரிச்சிருவோம், சிபிஐ ஆதரிச்சிருவோம். இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரிகள் இல்லைன்னு சொல்லிருவோம். எங்களுக்கு பாமக மட்டும்தான் எதிரின்னு சொல்லி இந்த ஓட்டுக்களை உங்கள் மீது பற்றுதல் கொண்ட இந்த ஓட்டுக்களை ஸ்ட்ராட்டஜிக்கலா பாமகவுக்கு எதிராக திருப்பலான்னு நான் சொன்னேன். அப்போ அவர் என்னோட இதை எடுத்துக்கல. ஹை பெடஸ்டல்ல அவங்க சொன்னா தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. பாபா படப்பெட்டியை தூக்குனதுக்காக ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாம் பாமகவை தோக்கடிச்சாலும் நினைச்சிருவாங்க. முடிஞ்சதும் டாக்டர் ராமதாஸ் சொன்னார், ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்தி. எனக்கு வந்து நல்ல நினைவு இருக்கு. அந்த தேர்தல் தான் நான் முதல்ல அரசியல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சது. ரஜினி சொல்லியும் வந்து எதிரணி ஜெயிச்சிருச்சு. அப்படிங்கிற மாரியான ஒரு இது வந்தது அந்த டைம் தான். அதே எங்க அண்ணன் ரஜினி தோத்த இடத்துல ராமதாஸ இஷ்யூஸ சொல்லி உடையாருக்குள்ள பாதிப்ப, கஞ்சம்பரெட்டிக்குள்ள பாதிப்ப, கவராநாயுடுக்குள்ள பாதிப்ப, கொங்கு வேளாள கவுண்டருக்குள்ள பாதிப்ப, செங்குந்தருக்குள்ள பாதிப்ப, யாதவருக்குள்ள பாதிப்ப, அனைத்து ஜாதி சங்க தலைவர்களையும் அவங்க ஊர்ல உள்ள நெட்வொர்க்கையும் பார்த்து, நீங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுட்டு போங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டு போங்க. ஆனா பாமகவை தோற்கடிக்கணும்னு பிற ஜாதிகளை திரட்டி பாமகவை தோற்கடிச்சது எங்களோட அறிவு, ஆற்றல், துணிச்சல், திறமை, தென் தமிழகத்திலிருந்து வந்து மனித நீதிக்கு மனித நீதி வாழக்கூடிய தாழ்நிங்க நாடார் தொண்டை அன்னைக்கு அதை செய்து காட்டின எங்க ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு அது தெரியும். அவரும் நியாயம்னு உணர்றாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவரால் தான் நான் தமிழ்நாட்டில் பாப்புலர் ஆனேன். அவர் அந்த நன்றி கடன் உண்டு. இன்னைக்கும் அவரை பற்றி நான் சொல்லும்போது வன்னியருக்கு உறுதியானவர். அவர் அளவுக்கு ஒரு ஜாதிக்கு இந்தியாவில் யாரும் உழைச்சவங்கன்னு கிடையாது. அந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு பலமும் அதிகாரமும் கிடைக்கிறதுக்கு டாக்டர் ஐயா தான் காரணங்கிறத நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். பட் இதர ஜாதியை சேர்ந்த நான் கலைஞர் ஒழிச்சு கட்டு நிற்கும்போது அந்த கட்சியை காப்பாத்தினவன், பிற ஜாதிகள் வாக்கு அந்த கட்சி கிடைக்கிறதுக்கு துணை நின்றவன், ஒரு அலையன்ஸை 98ல ஜெயலலிதா கிட்ட இது சோசியல் ஃபோர்ஸு காக்காத்தேக்கா 60 சீட்டு ஜெயித்து கொடுத்து 80ல் ஆட்சிக்கு வர வச்சுன்னா ஒட்டுமொத்த நாடாரும் குமரி ஆனந்தனுக்காக வாக்களிச்சாங்க. எம்ஜிஆர் முதல்வர் ஆனாரு. கம்ப்ளீட் நாடாரும் வாக்களிச்சாங்க. ஃபார்வர்ட் பிளாக் 67ல முத்துராமலிங்க தேவர் 1.3 தான் எடுத்திருந்தாரு. ஆனா 67ல கூட்டணி வரும்போது ஒட்டுமொத்த முக்குலத்தோரும் பெருமளவுக்கு தென் மாவட்டங்கள்ல கள்ளர் அகமுடையார் தவிர தென் மாவட்டங்கள்ல திமுக அணிக்கு காமராஜுக்கு எதிராக வாக்களித்து வெற்றி பெற செய்தாங்க. பிராமணர்கள் கூட்டணிக்கு வரும்போது ராஜாஜிக்கா வெற்றி பெற செய்தாங்க. அதே மாதிரி சோசியல் போல்ஸு நீங்க மதிமுகவோட எங்களுக்கு அதிக சீட்டு தரணும். இது வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் ஒரு ப்ரைடா டாக்டர் ஐயா நிற்கிறாரு. அதை காசிநாதன் தமிழன் எக்ஸ்பிரஸ் துணை ஆசிரியர் அதை போட்டு ப்ரைட் ஆஃப் வன்னியர்னு போட்டு நாம சொன்னதை ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கிட்டு 4 சீட்டுக்கு 5 சீட்டு கொடுத்து கூட்டணி வாய்ப்பையும் கொடுத்து பெரிய வெற்றியை பெற்றாங்க. அதற்கு டாக்டர் ஐயா எனக்கு ரிவார்ட் பண்ணல. அப்ப எனக்கு மனித நீதிக்கு மனித நீதிங்கன்னு ஐயா பெரிய சக்தி, பெரிய தலைவர். அது நான் மறுக்க வரல. எனக்கு அவர் கொடுத்த உரிமையும் பெருசு. அதையும் நான் குறை சொல்லல. எந்த தலைவரும் ஒரு செய்தி தொடர்பாளருக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துருப்பாருங்கன்னா அது இல்ல. மெர்கன்டைல் பேங்க் மீட் பண்ணாலும் சரி, கன்னியாகுமரியில காமராஜ் சிலை வரனாலும் சரி, ஐயாவோட பங்களிப்புங்கிறது மிக பெருசு. மதிய உணவு திட்டத்துக்கே காமராஜ் பேர் வந்துரும். குமரி ஆனந்தன் வந்திருக்கும். குமரி ஆனந்தன் சொதப்பலன்னா. எனிவே அது ஒரு 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 கட்டம்னா, அவரு நம்ம செய்ததுக்கு அவரு உரிய அங்கீகாரம் தரலங்கிறனால, மனித நீதிக்கு மனித இஷ்யூ பேஸ்டா நான் பாமகவை அனைத்து தொகுதியிலும் தோற்கடிச்சேன். எந்த பாமகவை? அண்ணன் ரஜினிகாந்த் தோல்வி அடைஞ்ச பாமகவ. அந்த அரசியல் தான் இன்னைக்கு நடக்குது. அரசியல்ல வந்து ரஜினி, கமல் அங்க பேசிட்டோம். இப்ப வந்து விஜயகாந்துக்கு இணையானவர் அப்படிங்கிற மாரி சொல்லலாங்களா? அமைப்பை ஏற்படுத்தினதுலேருந்து, ரசிகர் மன்றத்த அப்படியே கட்சியா மாத்துனது. இப்ப வந்து கட்சியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,000 போஸ்டிங் போட்டிருக்காரு. 2,00,000 போஸ்டிங் வார்டு செயலாளர், கிளை செயலாளர்லேருந்து ஆரம்பிச்சு 2,00,000. அவரு விஜயகாந்த் செஞ்சத விஜய் செஞ்சிருக்காராங்கிற அந்த கம்பேரிசனுக்கு நம்ம போ முடியாது. அவரு எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு, இவரு செஞ்சிருக்காங்களான்னு. ஆனா, அந்த ரசிகர் மன்றத்த அப்படியே கட்சியா எடுத்துட்டு வந்ததுல விஜயகாந்துக்கு இணையானவர் அப்படிங்கிற மாரி சொல்லாங்க. கேள்விக்கு பதில் சொல்றேன். சீமான், விஜய் கம்பேரிசன முடிச்சிறேன். சீமான் ஏன் விஜய் இல்ல அடிச்சிட்டு அது பின்னாடி இருக்காரு? வச்சிருக்கேன். ஓ! சரி. பின்னாடி நான் முன்னாடியே பேசி முடிச்சிருவோம். சரி, ஓகே. அவ்வளவுதானே. இத அடுத்து பேசுவோம். ஆ. பேசுறேன் உங்ககிட்ட எல்லா கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்றேன். நிதானமா பதில் சொல்றேன். ஆ. உங்க வியூவர்ஸுக்கு புரிய முடியா பதில் சொல்றேன். அதான். நீங்க அத பெருசா கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அந்த அந்த டைம்லயே நான் பேசுறேன். உங்க விருப்பத்துக்கு அதான் விஜயகாந்த் கட்டுப்படுறேன். அவர்களோட ஸோ விஜயகாந்த் வந்து ரசிகர்கள கட்சியா மாத்துனாருங்கிறத விட, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த என் கேள்விக்கு என்ன அந்த பதில்? வார்த்தையவே விஜயகாந்த் அவர்கள் தான் சொன்னதா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அத அதுதான். முன்னெடுத்துட்டு போனாரு. அதுதான். அவருக்கு வந்து என் கேள்விக்கு என்ன பதில் படத்துல அவர ரஜினிகாந்த் அன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீக்க சொல்லிட்டாருங்கிற ஒரு ஆதங்கமும், ஒரு இதுவும் இருந்தது. ம். என் கேள்விக்கு என்ன பதில்?
அது அண்ணன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைம் அந்த ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நான் மறுக்க வரல. இதை நம்ம மறைச்சு பேச வேண்டிய ம். அவசியம் இல்ல. அப்போ அவரு வந்து நான் தமிழன்ங்கிற ஒரு இத அண்ணன் ரஜினி சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுக்கு எதிரா தான் எடுத்தாரு. ம். தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் அல்லாதவன் சூப்பர் ஸ்டாராங்கிறதுக்காக தான் எடுத்தாரு. பட் அந்த எடுத்த இதுல முழு மனதோட அவரு உள்ள போனாரு. விருதுநல் மதுரையில நாடார் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்தி போராட்டத்துல கலந்துக்கிட்டவன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ம். அவங்க அப்பா அ காமராஜருக்கு எதிர்த்து சீனிவாசனுக்காக வேலை பார்த்ததுக்காக அப்பா தலைகள கட்டி போட்டு அடிச்சாருங்கிறத கூட பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு, அ காங்கிரஸின் ஆதிக்க எதிர்ப்பு அவருக்கு இருந்து, காமராஜ் தொண்டரான அழகர்சாமி நாயுடு அதனால அவர தலைகள கட்டி போட்டு காமராஜ் தோல்வி அடைஞ்சனால அடிச்சாருங்கிறத கூட பதிவு பண்ணியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். அப்போ அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவரு, அரசியல் உணர்வு உள்ளவரு, இந்திய எதிர்த்தவரு, எம்ஜிஆர் ரசிகர்ங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. அ ஸ் எம்ஜிஆர் என்று என் குருனே சொல்லியிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு. பேச்சு. அது ஐ முரண்பாடு கிடையாது. ம். சந்தர்ப்பவாதம் கிடையாது. ம். அரசியல் வியாபார நோக்கு கிடையாது. அதுல தான் விஜயகாந்த் மேல நிக்கிறாரு. தெளிவானவன், சரியானவன், உண்மையானவன், நேர்மையானவன் நிக்கிறாரு. மூப்பனாரின் நண்பர். அதே மாதிரி மதசார்பின்மைய தெளிவா படங்கள்ல கொண்டு அத முன்னெடுத்தாரு. அதேபோல இந்திய ஒற்றுமைய பெருசா எடுத்தாரு. ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நின்னாரு. இவ்வளவும் செய்த விஜயகாந்த், மதுரை வீரன்டா, மங்கம்மா, பேரன்டான்னு களத்துக்குள்ள வந்தாரு. அடின்னா அடிக்கிறதுக்கும், வெட்டுனா வெட்டுறதுக்கும், குத்துனா குத்துறதுக்கும், உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஐயாவையே சேலஞ்ச் பண்ணி வந்தாரு. எந்த டாக்டர் ஐயாவ? ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்துட்டேன், ரஜினிகாந்த் ஒண்ணுமில்லன்னு காட்டுன டாக்டர் ஐயாவ சேலஞ்ச் பண்ணி வந்தாரு. விருதாச்சலத்துல அவர் நிக்கும்போது, வேற எங்கேயாவது நின்னுருந்தா கூட ஜெயிச்சிருக்க முடியும். இப்ப அவரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிச்சு. ஆனா அங்க வெற்றி பெற்று காமிச்சாரு. எஸ். பண்ருட்டி அண்ணா அந்த அரசியல் சூழ்நிலைய எடுத்து சொல்லி வெற்றி பெற்றாரு. ம். நடிகர் சங்க தலைவரா இருந்து நிர்வாகம் பண்ணவரு. மதுரை மாநாடு எடுத்து பாருங்க. அத வர்ஜினா எடுத்து பாருங்க. பெரிய பிராண்டிங் மாஸ்டர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து பாருங்க. உங்க மதுரை மாநாட்டையும் எடுத்து பாருங்க. கடைசி வர விஜயகாந்த் கூட்டத்த அப்படியே நின்னு கேட்டான். அவன் தலைவன். அவன் என்ன சொல்ல வாராங்கிறத கேட்டான். உங்க மாநாடு முக்கால்வாசி கலைஞ்சிட்டுன்னு அ 24x7 நியூஸ் சேனல் சொல்றான். அ புதிய தலைமுறை கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் கலைகிறதுன்னு சொல்றான். அப்ப கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் கட்டுக்கடங்கா கலைஞ்சிருச்சு. விஜயகாந்த மக்கள் அ தலைவனா பார்த்தான். உங்கள நடிகனா பார்த்து அ அவன் கலைஞ்சு போயிட்டான். விஜயகாந்தோட பல மடங்கு ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறான். இன்னைக்கு விஜய் நம்பர் 2 ரஜினிக்கு அடுத்து இன்னைக்கு விஜய் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு அடிக்கலாம். அது வேற விஷயம். ஆனா விஜயகாந்த் அன்னைக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் வந்து அவருக்கு ம். கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து ரஜினி, கமலு, மற்ற நடிகர்களோட எல்லாம் ரொம்ப குறைவான மார்க்கெட்டு. விழுந்து போன ஒரு மார்க்கெட்டு தான் இருந்தது. மற்ற விஜய், அஜித் போன்றவர்களும் அடுத்த தலைமுறையும் வர ஆரம்பிச்சுட்டாங்கங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ம். ஆனா விஜயகாந்த தலைவனா பார்த்தான். விஜய தலைவரா பார்க்கல. இப்போ விஜயோட ரேட்டிங்க நான் இன்னைக்கு கமலஹாசனுக்கும், விஜயகாந்துக்கும் இடையில வைக்கிறேன். ரைட். இன்னும் 2 மாநாடு நடத்தி எக்ஸ்போஸ் ஆனா, சிவாஜி சரத்குமாரா கூட ஆயிருவாரு. இன்னைக்குள்ள லெவல் கமலஹாசனுக்கும், விஜயகாந்துக்கும் இடையில வைக்கிறேன். கமலஹாசனுக்கு பிராமணர்கள், புறமொழியாளர்கள் வாக்களிச்சாங்க. விஜய்க்கு பிள்ளை வெள்ளாளர்கள், பிராமணர்களோட ஜாஸ்தி இருக்கிறாங்க. பிள்ளை வெள்ளாளர்களும், பிறமொழி அ அ சபல்டன் காஸ்ட்டும் கை குடுத்தாங்கன்னா, கமலஹாசன தாண்டிருவாரு விஜய். பிள்ளை வெள்ளாளர்கள் கை குடுக்கணும். பிறமொழி சபல்டன் காஸ்ட்டும் கை குடுக்கணும். சும்மா கண்ண மூடிட்டுலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ராமதாஸுக்கு ஏன் அ 40% வன்னியர் ஓட்டு போட்டான்? வன்னியருக்கு வெளிச்சமா வந்திருக்கிறாரு. ம். வன்னியர எல்லா கட்சிகளும் அமுக்க பார்க்குறானுங்க. அப்பம் அ அ இடஒதுக்கீட்ல பறையர்கள் மேல வந்துட்டு இருக்கிறாங்க. எ அ எல்லா ஜாதியும் பிசில போட்டு, கவுண்டரு, நாடாரு எல்லாத்தையும் பிசில போட்டு வன்னியருக்கு ஒண்ணும் கிடைக்கல. அதனால வன்னியருக்கு ஒரு வெளிச்சத்த ராமதாஸ் கொண்டு வராருன்னா, அவன் அ ராமதாஸ் பின்னாடி திரண்டான். அப்போ ஒரு தலைவர் பின்னாடி திரளணும்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஒரு ஜாதி இருக்கணும். ஒரு மதம் இருக்கணும். ஒரு மொழி இருக்கணும். ஒரு பகுதியின் வளர்ச்சி இருக்கணும். ஒரு ஈர்ப்பு சக்திய மட்டும் வச்சே வாக்கெடுக்க முடியாது. எம்ஜிஆர் எடுத்த வாக்கு திமுகவின் பிளவு வாக்குகள். கிள்ளியூர்ல திமுகவுக்கே செல்வாக்கு கிடையாது. எம்ஜிஆருக்கு அங்க செல்வாக்கு கிடையாது. ம். விஜயகாந்த் எடுத்த வாக்குகள் ராமதாஸ ரஜினியே தோத்து போன ராமதாஸ போல்டா எடுத்தாரு விஜயகாந்த்ன்னு வந்த வாக்குகள். தமிழன்னு தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அ தென் மதுரை வீரன்டா, மங்கம்மா, பேரன்டான்னு போல்டா நின்னாரு. கொங்கு மண்டலத்தில அருந்ததியர்கள் அ சினிமாவுக்கே கொங்கு மண்டலத்தில கொஞ்சம் ஆதரவலை உண்டு. அந்த வாக்குகள். இன்னொன்னு விஜயகாந்த் இதில வந்து விஜய்க்கு ஒரு செக் அடிக்கிறேன். விஜய்க்கு விஜயகாந்த் விஷயத்தில ஒரு செக் அடிக்கிறேன்.
விஜயை பற்றி பேசக்கூடிய இந்தியா டுடே மணி 26 ரிசல்ட்ல பார்த்துடலாமா? விஜய் சீமானை பற்றி என்ன சொன்னீங்க? ஜா- ஜான் ஆரோக்கியசாமி, தென் ஆதவ் அர்ஜுனா, தென் இந்த சர்வே இன்னும் வியாபாரம் நடத்திக்கிட்டு தொழில் நடத்தக்கூடிய பேர் என்ன அவரு, இந்த வெப் டீம் நடத்தக்கூடிய ஒரு பேர் என்ன அவரு. ராஜ்பாண்டே எல்லாருக்கும் சொல்றேன், நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன். விஜயகாந்த் வாக்கெடுக்கும் போது பாஜக போட்டியிட்ட இடத்துல விஜயகாந்த் 3வது சக்தியா வர முடியல. அதான் பாஜக பலமான இடத்துல. அங்க கிள்ளியூர்ல விஜயகாந்த் எடுத்தது 1%. ம். எர்ணாவூர் நாராயணன் பவர்ஃபுல்லா நின்ன அம்பாசமுத்திரத்தில் விஜயகாந்த் ஓட்டு எடுக்க முடியல, 2%. இதே கேப்டன் விஜயகாந்த் திருமங்கலத்தில் 16%, திருப்பரங்குன்றத்தில் 16%. தப்புன்னு சொல்ல மாட்டேன். தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்களிச்சாங்க. நானே ராமச்சந்திரன் நாயுடு சிஎம்மா வரணும்னு நின்னவன். ஏன்னா தேசியவாதி, எனக்கு அதில் நான் பார்வை கிடையாது. அதில் எனக்கு தவறு நான் சொல்ல மாட்டேன். பட் யதார்த்தத்தில் திருப்பரங்குன்றத்திலும் திருமங்கலத்திலும் 15% தாண்டின கேப்டன் விஜயகாந்த் எர்ணாவூர் நாராயணன் 3வது நின்ன அம்பாசமுத்திரத்தில் 2%. பாஜக 3வது வந்த கிள்ளியூரில் 1%. அதில் இருக்குது. அப்போ விஜய்க்கு என்ன வரும்? பிள்ளை வெள்ளாளர் தான். அது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி பிள்ளை வெள்ளாளர். இவர் எந்த பிள்ளை வெள்ளாளரில் எந்த இதுன்னு தெரியல. நாஞ்சில் வெள்ளாளரா, சைவ பிள்ளைமாரா, எங்கள் நெடுமாற அண்ணனுக்கு பாண்டிய வேளாளரா, முசுகுந்த வேளாளரா, நடிகர் விஜயகுமார், இந்த மாதிரி கியாப்பே விஸ்வநாதன் இவங்க மாதிரி சோழிய வேளாளரா அல்லது தொண்டை மண்டல வேளாளரா, வேளாளர்கள் வந்து பல பிரிவுகளில் இருக்கிறாங்க. அந்த இதில் ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியில் ஒரு பிள்ளைன்னு அவருக்கு அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஏதோ அண்ணாசாமி பிள்ளையா ஏதோ ஒரு பிள்ளைன்னு சொன்னார். நான் தரவு இல்லாமல் எதையும் பேச மாட்டேன். அப்படி ஒரு பிள்ளை வெள்ளாளர் ஒரு. அந்த பிள்ளை வெள்ளாளர்கள் வந்து கொஞ்சம் வாக்களிக்கலாம். நாயுடுகள் விஜயகாந்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஃபேக்ட், தரவு. சும்மா அந்த ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம், இந்தியா டுடே மணியெல்லாம் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பிரியன்லாம் பொய்யா போலியா பேசிகிட்டு இருப்பாங்க. அது பொய். அவங்க ஏசி ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. சகோதரர்களே, ஜாதி அரசியலை பத்தி உங்ககிட்ட ஒரு தனி இதில் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பேசிக்கான கேள்வி அது என்னன்னா, ஒரு 100 ஓட்டு விழுதுன்னா ஜாதி அடிப்படையில மட்டுமே இவர் என் ஜாதி, இந்த கட்சி என் ஜாதி அப்படி நான் சொல்லவே இல்லை. எத்தனை பேர் போடுவாங்கன்னு அப்படி நீங்க நான் சொல்லவே இல்லை. நினைக்கிறீங்க? நான் சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை சொல்லி என்ன சிரமப்படுத்த யாரும் நினைக்காண்டாம். ஆ, ஆ, நான் சொல்லாத ஒன்றை சொல்லி என்ன சினிமப்படுத்த நினைக்காண்டாம். ஆ. இந்த நாட்டில் இலகணி ராமகோபாலன்ஜி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ம். ராமகோபாலன்ஜியில் ராஜா ஐயர் வீட்டில் நாகர்கோயிலில் பேசிட்டு இருக்கும்போது ராமகோபாலன்ஜி என்கிட்ட சொன்னது, துர்சாமி, மக்கள் எதுக்காகலாம் ஓட்டு போடுவான்னு சொன்னா, ஜாதிக்கு ஓட்டு போடுறான், மொழிக்கு ஓட்டு போடுறான், வயிற்றுக்கு ஓட்டு போடுறான், கம்யூனிஸ்டுக்காரன் அந்த கூலி உயர்வு கேட்குறான்ல அதுக்கு ஓட்டு போடுறான்னாரு. சொல்லிக்கிட்டு இந்த நாடு, இந்த பண்பாடு, இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு ஓட்டு போடுறான்னாரு. இந்த மதத்துக்கு ஓட்டு போடுறான்னு அதை சொல்லலை. ம். இந்த கலாச்சாரத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னார். அதுதான் லிங்கமா ஜாதிய குறிக்கோளா ஒரு பாயிண்டாவே ஓட்டு போடும்போது வைக்கலன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது பொய். கண்டிப்பா. ஆ. அதுக்கு ஆனா அது மட்டுமே காரணம் அதான் இருக்காது. ஜாதி, மதம், மொழி, ஈர்ப்பு சக்தி, பணம், இடம், ம். எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு. ம். கருத்தியல். ம். சீமான் நிற்கிறதே கருத்தியல் தான் நிற்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு மிலிட்டன்ட் லீடர். ம். அவனை சொல்லதுக்கு ஒருத்தன் இருக்கான மிலிட்டன்ட் யங்ஸ்டர்ஸ் போறாங்க, ம். வீரமான இளைஞர்கள் போறாங்க. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. நான் இந்த இடத்துக்குள்ள கமலஹாசனுக்கு தென்சென்னையில் 12% வாக்கு விழுந்தது. ம். அதே கமலஹாசனுக்கு வந்து அரக்கோணத்தில் 2% வாக்கு விழுந்தது. ம். அதே கமலஹாசனுக்கு கன்னியாகுமரியில் 1% கீழே விழுந்தது. ஏன் தென்சென்னையில் மட்டும் 12% ஓட்டு விழுந்தது? கமலஹாசன் டிவி மூலமா கிள்ளியூர்லையும் அவ்வளோ வீட்டுக்குள்ளேயும் போனார். 1% ஓட்டு கூட வரல. நாகர்கோயிலையும் அவர் அவ்வளோ வீட்டுக்குள்ளேயும் போனார். நாகர்கோயிலில் மட்டும் 1% தாண்டி இருக்கு. ஒட்டுமொத்த கன்னியாகுமரி பார்லிமெண்ட்டில் 1% ஓட்டு கமலஹாசனுக்கு வரல. தென்சென்னையிலையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனார். 12% ஓட்டு தென்சென்னையில் வந்திருக்கு. அப்போ தென்சென்னையில் கமலஹாசனுக்கு 12% வர்றதோட மர்மம் என்ன? நான் தப்புன்னு சொல்ல வரல. நான் எப்படி ராமச்சந்திரன் நாயுடுக்கு சிஎம்மா வரணும்னு சொன்னவன் விஜயகாந்த் ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் கருணாநிதி ஜெயலலிதாவும் அவர் காலில் விழுந்து டிசைனிங் ஃபேக்டராக வரணும்னு 2010 மனசார நினச்சவன். என்ன ஜாதியை வச்சா நினச்சேன்? இல்லைல்ல. என்ன நாயுடு ஜாதிக்கு எனக்கு என்ன இருக்கு? புரட்சி தலைவியும் கலைஞரும் ஐயா ஐயான்னு மூப்பனார் காலில் விழுந்த மாதிரி அழகர் சாமி நாயுடு மக்கள் தொண்டர் மகன் காலில் விழுணும்னு நினச்சேனா? அப்போ பல விஷயத்தில் தான் அபிமானங்களும் ஆதரவு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தான் வருது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். விஜயகாந்த் நான் புகழ்ந்து விஜயகாந்த் பேசின அளவுக்கு எந்த அரசியல் விமர்சகர் பேசியிருப்பான்?
சாதாரணமாக பேசலை. நான் விஜயகாந்த் மேலே வரணும்னு பேசினேன். மற்றவன் அவன் ஜாதிக்கு ஜெயலலிதா விழுந்துருவாளோன்னு விஜயகாந்தை பலியிடதுக்கு பேசினான். மாலன் அதுக்கு அப்படி பேசினாரு. சுமன் சி ராமன்கள் அதுக்கு பேசினாரு. பட் என்ன செய்ய முடியும்? அழகர் சாமி நாயுடு மகன் பெரிய ஆளாகி கலைஞரும் ஜெயலலிதாவும் அவர் காலில் விழுன்னு நான் பேசினதை கேட்கலையா அவங்க? ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்னா யதார்த்த உண்மையை சொல்கிறேன். எந்த ஜாதிக்கு எதிராட்டும் எதுவும் ஒன்றும் இல்லை. கமலஹாசன் தென் சென்னையில் 12% வாக்கு வாங்கினவர். அவர் இன்னைக்கும் அவருக்கு பழைய படங்கள் அதிக அளவு திரையிடப்படுகின்றன. விஜய் படத்தோட அதிக அளவு கமலஹாசனுக்கு பழைய படங்கள் தான் இன்னைக்கு திரையிடப்படுகின்றன. விஜய் கடைசியா 69 படம். எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர் அதிகமாக நடிச்சிருக்காரு, இவர் கம்மியாக நடிச்சிருக்காரு இல்லையா? அது ஒரு காரணமா இருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில் அடிக்கப்பட்டு தான் இங்க பேசின பேச்சு வீட்டுக்குள்ள போறது தான். இது சினிமா இதை பேசல. வீட்டுக்குள்ள அதிகம் போறங்கிறதுக்கு தான் நான் பேசுறேன். அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தானே? அது கரெக்ட் தானே? நீங்க ஒரு மாசம் யார் வேணாலும் தினத்தந்தியில் இந்திய சினிமா எடுத்து போறங்க, எவன் அதிக வீட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போறாங்கிறது தெரிஞ்சு போகும். நான் ஒன்றும் சொல்லாண்டாம். எவன் படம் அதிக ஸ்கிரீன் ஆன்னு பார்த்தா தெரிஞ்சு போகும். அது நீங்க சொல்ற மாதிரி அதிக படங்கள் நடிக்கிறது ஒரு இது இருக்குது. வீட்டுக்குள்ள போறதுங்கிறதுக்காக நான் டிவியில் திரையிடக்கூடிய படத்தை வச்சு சொல்லும்போது கமலஹாசன் வந்து இன்னைக்கும் அதிக அளவில் போயிட்டு இருக்கக்கூடியவர். தென் சென்னையில் மட்டும் 12% வாக்கெடுத்தவர். அரக்கோணத்தில் 2% வாக்கெடுத்தாரு. இது கடலூரில் 2% வாக்கெடுத்தாரு. கன்னியாகுமரியில் 1% கீழையாம் போனார். ராமநாதபுரத்தில் அவர் வாக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பூத் வைஸ் பார்த்தீங்கன்னா பரமக்குடி சௌராஷ்டிரா பூத்தில் எடுத்திருப்பாரு. தேவர் மகன் விருமாண்டி மேலூரில் 1% வாக்கு கூட எடுத்திருக்க மாட்டார். நம்ம சினிமா வச்சு வாக்கு விழல. மக்கள் தலைவனுக்குன்னு பல பார்வை இருக்கு மக்களுக்கு. கமலஹாசன் எப்படி பார்த்தாங்க, விஜயகாந்த் எப்படி பார்த்தாங்கிறத ஆதாரத்தோட தரவுகளோட சொல்கிறேன். இன்னொருத்தனால சொல்ல முடியாது. ஒரு வாதத்தில் இருந்தான்னா அவன் எங்கேயாவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக என் மேலே ஒரு வன்மத்தை காட்டுறதுக்காக ஏதாவது பேசுவான். நான் தரவுகளோட பேசுவேன், நடந்த விஷயத்தை வச்சு பேசுவேன். நீ எவனுக்கோ கைக்கூலியா போய் அப்படி இப்படி ப்ரெடிக்ஷன் அது இதுன்னு பொய்யா புரட்டா சொல்லிட்டு இருப்ப. உனக்கு கிரெடிபிலிட்டி பற்றியும் கவலை கிடையாது சார். நான் ரியலைசேஷனோட தான் சொல்கிறேன். எனக்கு கிரெடிபிலிட்டி கவலை உண்டு சார். 10 கேட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவன் சார் நான். அப்போ இந்த இடத்துக்குள்ளே நான் சொல்கிறோம்னா ஆய்ந்து போய் சொல்கிறேன். விஜய்க்கும் வந்து விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் இடையில இருப்பார். பிள்ளை வெள்ளாளர்கள் ஓட்டும் புறமொழி இவங்க ஓட்டும் விஜய் கிடைக்கும். மற்றவன் ரசிகம் வந்து ஓட்டு போடுவான்னு கேரண்டி கிடையாது. இப்போ வந்து மாநாட்டுக்கு வருவோம். திமுக, அதிமுகவுக்கு இணையான ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டோம். அவ்வளோ கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட வாதமா இருக்கு. வந்துட்டு கலைஞ்சு போனாங்க அப்படிங்கிறது உங்களோட வாதமா இருக்கு. உண்மை வாதம் இல்லை சார், உண்மை இல்ல. கலைஞ்சு போனாலும் அவங்க யார் வெளியில நின்னுட்டு இருந்தீங்க தானே? அந்த முன்னாடி முன்வரிசையில முன்பக்கம் இருந்தீங்க. அந்த கூட்டம் அவர் பேசும்போது முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சு போயிட்டு சார். 24x7 தட்டி பார்த்தா தெரியும். புதிய தலைமுறையில தட்டி பார்த்தா தெரியும். இப்ப பல வீடியோக்கள் வருது. அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து தற்குறிகள், அதாவது அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்க வந்து எங்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க சார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவங்க பல பேர் இதை சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் கட்டாயம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட தானே போறாங்க. ஜாதி கூட ஓட்டு போயிடலாம், மதத்துக்கு கூட ஓட்டு போயிடலாம். 20-21 வயசு பசங்க ரொம்ப நான் விஜய்னு கத்துற ஆளுங்க அவரை விட்டுட்டு போய் வேற காரணிக்காக ஓட்டு போடுவாங்க. அதான் சார் முதல் முறை அதான் சார். அவரு விக்கிரவாண்டியில் 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் அவருக்கு இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா சார்? கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்ததா இல்லையா? இவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்தாரா இல்லையா? தலைவான்னு ஒருத்தன் இது பண்ணானா இல்லையா? எவ்வளோ பெரிய தலைவர் அவரு. தலைவான்னு ஒருத்தங்க இது பண்ணுறான், அவன் தலைவான்னு கத்துறான். தப்பு இல்லை சார், அரசியல் எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் இவர் மட்டும் செய்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் நியாயத்தை தான் பேசுவேன். சரி, விக்கிரவாண்டி எலெக்ஷனில் அவர் யாரையும் ஆதரிக்கலை. 50,000 ஆன்லைன் ஓட்டு என்னாச்சு? அந்த ஓட்டு வந்து போலிங் ஆச்சு. போலிங் அதிகமாயிடுச்சு. இவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தும் அந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு காரணமான திமுக அரசுக்கு போலிங் அதிகமாயிடுச்சு. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. கள்ளக்குறிச்சியில் தான் ஜான் ஆரோக்கியசாமியோட ஃப்ராடுத்தனத்தை சீமான் உணர்ந்தார். விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு வந்ததுனால நோட்டா மிகப்பெரிய அளவுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு எடுக்கணும்னு ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு ஊடகங்களில் பிரச்சாரம் பண்ணாங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு சார். விழுந்தாதான் சார் ஓட்டு, நிரூபிக்கப்பட்டாதான் சார் ஓட்டு. சீமான் அப்பந்தான் உணர்ந்தார். இதை முடிச்சிடுறேன். அப்பந்தான் சீமான் உணர்ந்தாரு விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு. கள்ளக்குறிச்சியில்
20% ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஊடகத்துல சொன்னார். எங்க போச்சு அந்த 20% ஓட்டு? அப்ப நீ அரசியல் வியாபாரி. கட்சி ஆரம்பிச்சுட்டு வியாபாரம் பண்ணதுக்காக களத்துக்குள்ள நிக்காம இருக்கிற. நின்னா உன் வியாபாரம் படுத்துரும். 26ல வியாபாரம் பண்ண முடியாது. அது படுத்துரும்னு களத்துக்குள்ள நிக்கல. பொய்யா புரட்டா விஷயத்த சொன்ன. மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்த. பாராளுமன்ற தேர்தல்ல. கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டியில சீமானுக்கே 5.5% தான் சொன்னதும் துண்ட காணும் துணியை காணும்னு ஓடிட்ட. ஆனா ஃப்ராடுத்தனமா 20% ஓட்டு, 50,000 ஆன்லைன் ஓட்டு. அதான் உதயநிதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தள்ளிட்டாப் இல்லையா? கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்க்க வந்த விஜய விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தள்ளிட்டாப்புல. உடனே உதயநிதி ஸ்டாலின் சொன்னதும் அதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா நாம் பண்றதாட்டு இங்க இவனை ஆரம்பிச்சிருவானா? யோ, எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சிஏக்கு எதிராக போராட்டத்துக்கு வரலன்னு சொல்லும்போது உதயநிதி சொன்னாரு, வயசானவங்கலாம் வீட்டில் இருக்கட்டு, நம்ம சிஏயை கிழிச்சிருவோம்னார். உங்க தாத்தா வந்தாலும் சிஏ இங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க தாத்தா வந்தாலும் சிஏ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுதான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதே ரவீந்திர சாமி தான் சொல்றான், உதயநிதி ஸ்டாலின் விஜய் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. அவங்க தாத்தாவுக்கு செல்வாக்கு இருந்து அவங்க அப்பா சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அதோட டெலிகேட்டட் பவர் அவருக்கு இருக்குது. எஸ் ஏ சந்திரசேகரன் என்ன நிரூபிக்காதவர். ஜெயலலிதா வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜயை காட்டினாரு. உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விஜய் அனுப்பிட்டாரு. இது உடனே நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுறதாட்டு ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆதவர்ஜனா கோஷ்டிங்க. யோ, அண்ணன் சிஏ மேட்டரில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது உங்க தாத்தா வந்தாலும் முடியாதுன்னு சொன்னோம்யா. அந்த உண்மையை சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களை டீல் பண்ணிட்டாப்புல. பல நிரூபிக்காத உங்களுக்கு ஓட்டு கிடையாது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. கூட்டணிக்கு ஒன்றும் வரமாட்டான். நான் சொன்னது தான் இன்னைக்கு நிற்குது. நீங்க என்ன டெகால்ட்டி பண்ணி எத்தனை கோடி பண்ணி என்ன வேலை பண்ணாலும் பலத்தை நிரூபிச்சுட்டு பேசு. அதான் சொன்னேன், 24லே பலத்தை நிரூபிக்க சொன்னேன். முடியல உங்களால. வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைச்சீங்க. நிரூபிச்சுட்டு அது பிறகு பவன் கல்யாண் மாதிரி வாங்க, அஹ், அஹ், விஜயகாந்த் மாதிரி வாங்க, அல்லது கமலஹாசன் மாதிரி வாங்க. என்ன பொசிஷன்லயோ அதுக்கு பிறகு வாங்க. இல்ல இப்ப விஜய் அவர்கள் அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அது வந்து இப்ப அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட போயி எனக்கு இவ்வளோ சீட் வேணும் அப்படின்னு நிக்கிறவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இவர் நான் ஆட்சிய பிடிக்கிறேன்னு தானே வராரு. நேரா மக்கள்ட்ட சந்திச்சு இந்த கூட்டணின்னு பேசுனது என்ன பொறுத்த வரைக்குமே இது நேரா தனியா தனிச்சு நின்றுக்கணும். தனியா நான் தான் ஆட்சி பிடிப்பேன் அப்படிங்கிற மாரி போயிருக்கணும். ஆனா யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் அவரு? அதைத்தான் நான் சொன்னேன். பலம் நிரூபிக்காத உன் பின்னாடி ஒருத்தனும் வரமாட்டான்னு சொன்னேன். அ, நீங்க கூட அதை புரியாம தான் பேசுறீங்க. அ, ஆதவர்ஜனாவுக்கும் ஜானகிசாமி புரிஞ்சுக்கிட்டு நடிப்பாங்க. நீங்க நாணயமா பேசுறத பாராட்டுறேன். ம். தம்பி பலம் நிரூபிக்காத உன் கூட ஒருத்தன் கூட கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்த் 8, 10, 5 நிரூபிச்சனால தான் மக்கள் நல கூட்டணியாவது ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னு சீமான் சொன்னது கரெக்ட்னு ஒத்துக்கிறீங்களா இப்போ? அவரு விஜய் அவர்கள் தன்னால 20% ஓட்டு வாங்கிற முடியும். அந்த வெற்றிக்கான 10%, 15% கூட்டணியிலிருந்து வரும்னு எதிர்பார்க்கிறாரா? எங்க 0%ல இருக்கிறாரு. தீபா ஜெயக்குமார் மாதிரி இருக்கிறாரு. அ, இந்த ஃப்ராடுத்தனத்துக்கெல்லாம் போகாதீங்க. அ, உங்களுக்கும் இந்த ஃப்ராடுகளுக்கும் இந்த தொடர்பும் இல்ல. ம். வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு அவரை ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க. இவரு லெஃப்ட் ஹேண்ட்ல உதயநிதி டீல் பண்ணிட்டாப்ல. விழுந்தாதான் ஓட்டு. அது விழுது வரை உங்களை யாரும் மதிக்க போறதில்ல. நீங்க ஏட்டு சுரக்காயா 4 வரை வச்சு 20, 30ன்னு பேசிட்டே இருக்கலாம். நீங்க கூட இப்போ கமலஹாசன் விஜயகாந்த் தானே ஆரம்பிச்சீங்க. ஓகே, வரட்டு. அது விழுந்தாதான் அது இது. அது வரை உங்களை யாரும் மதிக்க மாட்டான். சரிங்க சார். சீமான் அவர்கள் முதல்ல கட்சி இவரு வந்து அறிவிப்பு இருக்கும்போது, என் தம்பி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அப்புறமேட்டு தம்பி எதிர்க்கருத்தே சொன்னா கூட நான் அவர எதிர்க்க மாட்டேன். அவன் என் தம்பி அப்படின்னு சொன்னாரு. ஆனா எப்ப இவரு வந்து பெரியார் அவர்கள தூக்கி பிடிச்சாரோ, அப்பையிலிருந்து சீமான் அவர்கள் இவர பயங்கரமா எதிர்க்கிறார். இவரு இப்ப கடந்த 2வது மாநாட்ல பேசும்போது, நான் வந்து சிங்கம் வந்து தனக்கு விட பெரிய மிருகத்த கூட தான் முங்குமே தவிர, செத்ததையோ அல்லது வலிமை குறைஞ்சதையோ போராட மாட்டேன்னு அப்படின்னு இது வந்து சீமான் அவர்கள சொன்ன மாரி தான் இருக்கு. கண்டிப்பா. ஆ. மைக் படத்தை போட்டு தன் படம் ஓடுறதுக்காக இல்ல சார். அது மைக் படம் போட்டது வந்து அரசியலுக்கு வரப்போற மைக்குங்கிறது அரசியல குறிக்கிற அதெல்லாம் இல்ல. பிச்சை குறியீடா கூட எடுக்கிறதுக்கு இருக்கலாங்கண்ணா. உலக தமிழ் மத்தியில சீமான்ட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு பண்ணது. நீங்க யார் தம்பி? அது இல்லன்னு சொல்லதுக்கு? ஆ, நீ யார் தம்பி அது இல்லன்னு சொல்லதுக்கு? ஆ, நீ யாரு இல்லன்னு சொல்லதுக்குன்னு கேட்கிறேன். ஆ. இல்ல அதுதான் 2 விதமான அர்த்தங்களும் எடுத்துக்கலாமா இல்லையா? ஒண்ணு அது எடுத்துக்கலாம். நான் சீமான் அவர்களோட மைக்க சின்ன மைக்கா இருக்கு. ஆனா மைக் என்பது சார் அரசியலுக்கான தம்பி, குறியீடா தம்பி வசூல் பிச்சைக்கு எடுத்தது. ஆ. ரஜினி ரசிகன்னு சொன்னவரு எம்ஜிஆர் ரசிகன்னு சொன்னது பிச்சையா இல்லையா? ம். பிச்சையா இல்லையா? பொழப்பா இல்லையா? ஆம். பொழப்பா இல்லையா சொல்லுப்பா. அரசியல் எப்பா, எம்ஜிஆர் ரஜினி ரசிகன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரசிகன் பொழப்பா இல்லையா? பொழப்பா இல்லையா? ம். பொழப்பு தானே. ஜெயலலிதா கிட்ட அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாத்தம்மா. பொழப்பா இல்லையா? என்ன பேசுறீங்க தம்பி?
விஜய பிளப்புவாதி இல்லைங்கிறீங்க நீங்க. ம். எந்த ஊர்ல இருந்து வந்து பேசுறீங்க? ம். விஜய் ரசிகரா நீங்க? நம்ம பொதுவான இதுல இருந்து தான் சார் பேசுறோம். இப்போ வந்து நான் அதுதான் இவரும் அதே பிளப்புவாதி மாதிரி தம்பி அது. இவரும் ஸ்டாண்டமா அத சீமான் நான் மறுக்கல, அவர்களும் மறுக்க ஃபர்ஸ்ட் வரல. வந்து சீமான் பண்ணது தவறு. அவர் என்ன சொன்னார்? எனக்கு எதிர்நிலைப்பாடுல இருந்தாலும் சீமான் நான் எதிர்த்து பேச சீமான் சொன்னது மாட்டேன். தவறு. ஆ. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட். ம். விக்கிரவாண்டியில விஜய்க்கு ஓட்டு கிடையாது. ம். போலரைசேஷன் தான் வரும். ம். தேர்தலுக்கு முன்ன நான் சொன்னனா இல்லையா? அது நடந்ததா இல்லையா? ம். நடந்ததா இல்லையா? ம். மைக்கு படத்த எனக்காக தான் தம்பி போட்டிருக்கான்னு சீமான் சொன்னது தவறு. ம். 2021ல விஜயெல்லாம் ஒரு ஆளாடான்னு சொல்லி 6.8% வாக்கெடுத்தார்ல, அதுதான் கரெக்ட். ம். விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி அடிச்சார் பாருங்க 2021ல, ம். அதுதான் கரெக்ட். விஜய் ஒரு ஆளுன்னு சொல்லி மைக் படம் போட்டது சீமான் சொன்னது தவறு. ம். நான் கரெக்டா தான் பேசுவேன். சீமான் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. விஜய் இவங்கெல்லாம் சினிமாவை பார்த்துட்டு ஏமாளி இழிச்சவாயன் தனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாரு. சிவாஜி கணேசன் சரத்குமார் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு விஜய். சீமான் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் யோகீஸ்வரர் போன்ற சமூகங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியும் சி வி சண்முகம் பண்ணது அநீதிங்கிறாரு. சீமான் அவர்கள் தனக்கு வந்து விஜய் சபார்டினேட்டா வருவாரு, தனக்கு அதுதான் ஆதரவு கொடுப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா இவர் வந்து இல்லைன்னது இல்லைங்கிற ஆ. அதான் உண்மைதான். ஆ. அதே மாதிரி திருமாவளவனும் விஜய் திருமாவளவன் சிஎம்மா சொன்னா ஏத்துக்குவாரு. ம். அன்புமணியும் விஜய் அன்புமணியும் சிஎம்மா சொன்னா ஏத்துக்குவாரு. ம். ஓபிஎஸும் விஜய் ஓபிஎஸ் சிஎம்மா சொன்னா ஏத்துக்குவாரு. ம். பலன் நிரூபிக்காத விஜய ப்ரூவ் பண்ண யாரும் சிஎம்மா ஏத்துக்க மாட்டாங்க. தங்களது நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரமா எங்களோட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி தம்பி. நன்றி. வணக்கம்.